தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை ஜாம் என்று நடத்த வேண்டும் என விருந்த நிர்வாகிகளுக்கு மாநாட்டிற்கு இடம் கிடைப்பதே பெரும் அக்கப்போராக மாறியிருப்பது சோர்வைத்தான் கொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நடிகர் விஜய் அரசியல் அறிவிப்பை வெளியிட்டதுமே பட வேலைகளை முடித்துக் கொண்டு செப்டம்பரில் முதல் மாநாடு நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியானது. அந்த வகையில் செப்டம்பர் மாதம் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடத்த முடிவு செய்து இடம் தேர்வு செய்யும் பணிகள் கடந்த ஜூலை மாதமே துவங்கின. முதல் அரசியல் மாநாடு என்பதால் 10 லட்சம் பேரை திரட்டி மிக பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என நிர்வாகிகளுக்கு உத்தரவு பறந்த நிலையில் அதற்கேற்ப இடத்தையும் தேடி வந்தன. முதலில் பல அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் வழக்கமாக நடக்கும் சிறுகனூர் திடலில் இடம் கேட்டது தமிழக வெற்றி கழகம். ஆனால் காலையில் தலையை ஆட்டிய இட உரிமையாளர்கள் மாலையில் அழைத்து முணுமுணுக்கவே சேலம் பக்கம் கவனத்தை திருப்பினார் புசி ஆனந்த். சேலத்தில் தலைவாசல், கெஜல்நாயக்கன்பட்டி, காக்காபாளையம் என 3 இடங்களை பார்வையிட்ட நிலையில் கடைசி நேரத்தில் அந்த இடங்களும் கை நழுவி போனது. விஜய் மாநாட்டிற்கு இடம் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கலுக்கு சில அரசியல் அழுத்தம்தான் காரணம் என தகவல் வெளியான நிலையில் திருச்சி பொன்மலை ஜி கார்னர் பகுதியில் உள்ள ரயில்வே துறையின் இடத்தில் மாநாடு நடத்த அனுமதி கேட்டு தமிழக வெற்றி கழகம் கடிதம் வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இதுகுறித்து திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் செந்திலிடம் கேட்டபோது கடிதம் கொடுத்திருக்கிறார்களா இல்லையா என்பது தனக்கே தெரியாது என அதிர்ச்சி பதிலை அளித்தார். இதுக்கு ரயில்வே லெட்டர் கொடுத்திருக்காங்களா இல்ல நானும் சாருக்கு தான் தெரியும். நான் ஆமான்னு சொல்ல முடியாம இருக்கேன், இல்லன்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சது நான் இல்லன்னு கண்டிப்பா சொல்லலாம். எதுவுமே நான் வெளியில சொல்லல. அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அந்த மேல்மட்ட குழுல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் எந்த ஊர்ல மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா மூவ் பண்றதுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். சஸ்பென்ஸா தான் வச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. மாநாடு எங்கே நடத்த போகிறோம் என்ற தகவலை சொந்த கட்சி மாவட்ட செயலாளருக்கே சொல்லாமல் ரகசியம் காக்கும் தாவேக்கு ரயில்வேக்கு வழங்கிய கடிதத்திலும் செப்டம்பர் 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையில் ஏதாவது ஒரு நாளில் மாநாடு நடத்த திட்டமிட்டிருப்பதாக தேதியிலும் தெளிவில்லாமல் குறிப்பிட்டிருக்கிறது. பதிலுக்கு சரியான தேதியை கொடுத்தால்தான் இடம் கொடுப்பது குறித்து பரிசீலிக்க முடியும் என ரயில்வே துறை அதிகாரிகள் உறுதியாக கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் புதிய தகவலாக விஜய் தனது அரசியல் மாநாடு நடத்த திட்டமிட்ட அதே தேதிகளை குறிப்பிட்டு சாதி சங்கம் ஒன்றும் பொன்மலை கார்னர் திடலில் இடம் கேட்டு ரயில்வே அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறதா. இந்த சங்கத்திற்கு பெரிய அளவில் பின்னணி இல்லை என்றாலும் விஜயின் மாநாட்டிற்கு இடம் கிடைக்க கூடாது என்ற நோக்கத்தோடு முக்கிய அரசியல் புள்ளிகளின் அழுத்தத்தில்தான் அந்த சாதி சங்கமும் கடிதம் எழுதியதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க 10 லட்சம் பேர் மாநாட்டிற்கு வருகிறார்கள் என்றால் கூட்ட அரங்கை தாண்டி பார்க்கிங், உணவுக்கூடம் என சுமார் 60 ஏக்கர் நிலமாவது வேண்டும். ஆனால் பொன்மலை கார்னர் பகுதியில் உள்ள ரயில்வே நிலம் வெறும் 10 ஏக்கர் மட்டும்தான் என்பதால் அதில் 10 லட்சம் பேரை திரட்டி கூட்டம் நடத்துவது மிக மிக சிரமமான விஷயம்தான். கடுமையான நெரிசல் ஏற்பட்டு குளறுபடிக்குத்தான் வழிவகுக்கும். தற்போது தாவேக்க பார்த்திருக்கும் இடத்தில் அதிகபட்சமாகவே 1 லட்சம் பேர் தான் கெபாசிட்டி என்ற நிலையில் எந்த அடிப்படையில் பொன்மலை கார்னர் பகுதி இடத்தை தேர்வு செய்து தாவேக்க கடிதம் வழங்கியது என்ற கேள்வி எழுந்தது. இந்த விஷயங்கள் எல்லாம் விஜயின் கவனத்திற்கு சென்றதா என்பதோடு மாநாடு நடத்த இடம் கிடைக்காமல் கெடுபிடி இருந்ததால் கிடைத்த இடத்தில் நடத்தி கொள்ளலாம் என்ற முடிவுக்கு தமிழக வெற்றி கழகம் வந்தாலும் வெறும் 1 லட்சம் பேரை வைத்து முதல் அரசியல் மாநாட்டை நடத்தும் நிலைக்கு விஜய் ஆளாகி இருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. விஜய் தனது முதல் அரசியல் மாநாட்டில் என்ன பேச போகிறார், அவரது அரசியல் கொள்கைகள் என்னென்னவாக இருக்க போகின்றன என்ற எதிர்பார்ப்புகளை தாண்டி தற்போது மாநாட்டிற்கு உரிய இடம் கிடைக்குமா, மாநாடு எப்ப நடக்க போகிறது என்பதுதான் ஆர்வத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.